ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் உள்ளே போயிடலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த ட்ராமா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ராமாக்கான ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ஹீரோவான சென்னை தான் காமிப்பாங்க. அவன் அந்த நாட்டிலே ஒரு பெரிய பணக்கார பையன் தான். அது மட்டும் இல்லைங்க, எல்லா ட்ராமாலையும் வர மாதிரி இந்த ட்ராமாலையும் நம்ம ஹீரோ ஒரு சிஓ தான். இப்போ ஆப்பிரிக்காவுக்கு ஏதோ ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக போகிறான். அதுக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்கான். இன்னுமே இவனை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்க ஃபேமிலியை வந்து ஃபெங் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. இவனுக்கு அப்பா அம்மா கிடையாது, பாட்டி உண்டு, கூட பிறந்த ஒரே ஒரு தம்பி மட்டும் உண்டு. இப்போ கூட நிற்காங்கல்ல, இவங்க தான் அசிஸ்டன்ட் மெங்கு. தென் அப்படியே நம்ம ஹீரோ ஹெலிகாப்டர்ல ஏறி கிளம்பிட்டானா. இவன் கிளம்பின விஷயத்த இங்க கூடவே நிற்கிற பாடிக்காடு ஒருத்தர் வந்து இவனுக்கு ஒருத்தனுக்கு கால் பண்ணி சொல்றான். அவன் சொன்னது தான், இவன் கையில ஒரு பட்டன் மாதிரி, அதாவது ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி ஒன்று வச்சிருக்கிறான். அந்த பட்டனை அமுக்கவும் இந்த சைடு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான் இல்லையா, அந்த பிளேன் அப்படியே வெடிச்சு போயிருது. அவ்வளோதான், நம்ம ஹீரோக்கு என்னாச்சுன்னு கூட தெரியல. அங்கே வெடிச்சேதான் இங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதுலேயும் இவர் யாருன்னா நம்ம ஹீரோக்கு ஒரே ஒரு தம்பி இருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அது இவன் தான். இவனோட நேம் தான் ஃபெங்கு. இவனுக்கு எதுக்கு ஹீரோ மேலே இப்படி ஒரு காண்டுனா எல்லாமே பணத்தாசை தாங்க. சொத்து மேலே ஆசைப்பட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, நம்ம ஹீரோவோட பதவி, அதாவது சீவ பதவி இருக்குல்ல, அது மேலேயும் இவனுக்கு கண்ணா இருக்கு. ஸோ இப்போ ஹீரோவை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பதவி இவனுக்கு வந்துடும் இல்லையா, அதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்கான். இப்போ அப்படியே ஒரு 3 மாதம் கடந்து போயிருதா. இப்போதான் நம்ம ஹீரோனியோட இன்டர்வியூ வருதுங்க. நம்ம ஹீரோனி இருக்கல மூ ஃபேமிலியை சேர்ந்தவா. இவங்க ஃபேமிலியை பற்றி சொல்லணும்னா இவங்க ஃபேமிலியுமே கொஞ்சம் காசுக்கு ஆசைப்படுறவங்க தான். கொஞ்சம் இல்லை, நிறையவே காசுக்கு ஆசைப்பட்டு இருக்கவங்க தான். ஆனால் நம்ம ஹீரோனி அப்படி இருக்க மாட்டா, டோட்டலாக டிஃப்ரெண்ட் கேரக்டர் தான். இவளுக்குமே ஒரே ஒரு பிரதர் உண்டு. இப்போ அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஏண்டி உனக்கு வயசு வேற ஏறிட்டே போகுது, உனக்கு ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ணி வச்சலாம் நாங்களுமே பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நீ எதுக்குமே ஒத்து வர மாட்டுக்கா. சொல்ல போனா உன்னை நினைச்சு எனக்கு நைட்டு தூக்கமே வர மாட்டேதுங்கிறாங்க. அம்மா இதுக்கா நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க? நைட்டு தூக்கம் தானே வர மாட்டேக்கு. பேசாம நைட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போயிருங்க, நமக்கு சேலரி ஏட்ட கிடைக்கும். இங்க தூங்காம இருக்கிறதுக்கு நீங்க அங்க போய் வேலையேட்ட பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு பங்கம்மா கலாய்ச்சி விட அம்மாவுக்கு கோவம் வந்துடுது. ஏண்டி எப்போ பார்த்தாலும் இப்படி இடக்கு மடக்காதான் பேசிட்டு இருப்பியா? உன் வயசுல உள்ள உன் கசினை பாரு, 2-3 பிள்ளை குட்டியை பெற்று வச்சுட்டு இருக்கா. நீ பாரு இப்படி இருக்கா. அதெல்லாம் தெரியாது, நீ மேரேஜ் பண்ணிக்கணும், உனக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இவளுக்கு பார்த்து வச்சிருக்காங்கல்ல ஒரு மாப்பிள்ளை, அவனுக்கு ஹீரோனியை பிடிச்சதால தான் இவங்க கிட்ட வந்து பொண்ணு கேட்டிருப்பான். அவன் இவங்களோட கொஞ்சம் பெரிய பணக்கார பையன் தான். 50 மில்லியன் கிஃப்ட் தானே சொன்னதுமே இவங்க வாயை பொழுந்துறாங்க. ஏன்னா இவங்க கம்பெனி ரீசெண்ட் டைம்ல பேங்க்ரட் ஆகிற நிலைமையில தான் இருக்கு. அதுக்காக நம்ம ஹீரோனியை அங்கே கட்டி கொடுத்தா அவன் கிஃப்ட் தரான் இல்லையா, அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோனிக்கு இதில் துளி கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்போ என்ன சொல்கிறானா, அவரெல்லாம் நான் மேரேஜ் பண்ண முடியாது, பார்க்கவே ரொம்ப குண்டா அக்லியாக இருப்பான். அது மட்டுமா ப்ரைவேட் லைஃப்பில் ரொம்ப மோசமான கேரக்டர் அவன் மட்டும்தான். அவனை மேரேஜ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ஒரு பிச்சைக்காரனே மேரேஜ் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போகவும், இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவான சென்னை தான் காமிப்பாங்க. அவன் உயிரோட தான் இருக்கான். ஆனால் என்ன, இப்போ இவனுக்கு தான் யான்னு கூட தெரியாது, மெமரி லாஸ் ஆகிட்டாரு. அதனால பிச்சைக்காரனாக இருக்கான். இப்போ இவனுக்கு வயிறு பசிக்குதா, அங்கே நாய்க்கு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த சாப்பாடை எடுக்க போக அது ரொம்பவே குலைக்கவும் இவன் பயந்து அடிச்சு பிடிச்சி ஓடி வரான். கரெக்டாக நம்ம ஹீரோனியுமே அந்த பக்கமாக வராளா, 2 பேருமே மோதிக்கிட்டுறாங்க. அப்படியே என்ன ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோனியா ஹீரோ கண்ணு மூக்கு எல்லாத்தையும் பார்த்து நோட்டம் விட்டுட்டு, பையன் அழகாக தான் இருப்பான் போல அப்படி நினச்சிட்டு அவன்கிட்ட, ஆமாம் உன் நேம் என்ன, எங்கே தங்குற அப்படி சொல்லி கேட்கவே அவனுக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்லைல்ல. ஸோ எனக்கு தெரியாதுன்னு தலையாட்டவே, சரி வா எங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போறா. வீட்டுக்குமே வந்தாச்சு. அப்பா அம்மா ஹீரோ பார்த்துட்டு நல்லா திட்டுறாங்க. ஒரு பிச்சைக்காரனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கா, வெளியே அனுப்பு அப்படி சொன்னதுமே, வெயிட் நான் இப்போ இவனை க்ளீன் பண்ணி கூப்பிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ரூமுக்கு கூப்பிட்டு போறா. அவனோட முடி எல்லாத்தையுமே வெட்டி அவனை பக்காவா ரெடி பண்ணி கூப்பிட்டு வரா வெளியா. செம ஹேண்ட்ஸமா இருக்கான். இதை பார்த்துட்டு அப்பா அம்மாவாலேயே நம்ப முடியல. என்ன ஒரு பிச்சைக்காரன் இவ்வளோ ஹேண்ட்ஸம் ஆகிட்டான் அப்படின்னு இவங்க ஷாக்கோட பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோனியா அப்பா அம்மா இவன் கழுத்தில் ஒரு $1 போட்டிருக்கான் இல்லையா, அதை வச்சு நான் இவனுக்கு ஒரு நேம் வச்சிருக்கிறேன். இவனோட நேம் ஆஜு. இனிமேல் நான் தான் ஆஜுவை டேக்கர் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது அப்பாவுக்கு சமக்கம் வருது. ஷூவெல்லாம் தூக்கி எறிகிறாங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு கேட்ச் பிடிச்சிடறான். அங்கிள் உங்க ஷூ ரொம்பவே அழுக்கா இருக்கு அப்படி சொல்லிட்டு தொடச்சி காலில் மாட்டி விடுறான். ஆனால் இவங்க ஹீரோவை தள்ளி விடவே ஹீரோனுக்கு சமக்கம் வந்துடுது. ஏன் அப்பா ஆஜுவை இப்படி ட்ரீட் பண்ணுற
பண்ணுறீங்க, அவன் எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா, இவனை தான் நான் மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படி சொல்வா. இதை கேட்ட அப்பாவுக்கு சமக்கம் வந்து நம்ம ஹீரோனை அடிக்கிறாங்க. ஹீரோக்கு இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அப்படியே அப்பாவை லைட்டை தள்ளி விட்டுட்டு ஹீரோனை கூப்பிட்டு போயிடறான். இப்போ இவங்க 2 பேருமே மேரேஜ் பண்ணதான் வந்திருக்காங்க. அதே சமயம் இங்கே ஹீரோனி ஃபேமிலியை தான் காமிக்காங்க. அங்கே தம்பிக்காரன் வந்து அப்பா அம்மா போட்டு அப்படி திட்டிட்டு இருக்கான். எதுக்கு அக்காவை ஒரு பிச்சைக்காரன் கூட அனுப்பி விட்டீங்க, ஸ்டாப் பண்ணியிருக்கலாம்ல அப்படி சொல்லும்போது, டே நீ ஓவராக தான் பேசுகிறான், நாங்கள் ஸ்டாப் பண்ணலன்னு நீ பார்த்தியா, அப்பா கூட அக்காவை அடித்தாங்கன்னு சொன்னதுமே, என்ன அக்காவை அடிச்சிங்களா, எதுக்கு நீங்கள் அக்காவை அடிச்சிங்க, கூட இருந்த பிச்சைக்காரனை துண்டு துண்டை வெட்டி போடாமல் அக்காவை இப்படி போய் அடிச்சிருக்கீங்க அப்படி சொல்லும்போது கரெக்டாக அந்த பிளேஸுக்கு நம்ம ஹீரோனி வந்துடுறாங்க. தம்பிக்காரன் ஹீரோ பார்த்தது தான் அவனை அடிக்கே போயிடறான். நம்ம ஹீரோவா நல்லாவே அவனை அடிச்சு போட்டுறான். ஹீரோவாலே நம்ப முடியல நம்மளாம் இவனை அடித்தோம்னு. அப்படி ஷாக்கோட கையை பார்த்துட்டு இருப்பான். அப்போ அப்பாவை வந்து ஹீரோவை திட்டுறாங்க. ஹீரோனி தான், அப்பா எதுக்கு ஆஜுவை திட்டுறீங்க, இவன் எதுக்கு ஆஜுவை அடிக்க வந்தானம்மா, இவனுக்கு தேவைதான் அப்படி சொல்லிட்டு ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணவே, என்னடி 3வது மனுஷனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படி சொல்லி அப்பா கேட்குறாங்க. அப்பா ஆஜு ஒன்றும் 3வது மனுஷன் கிடையாது, இன்னிலேருந்து என்னோட புருஷன், நாங்கள் 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லவே இவங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஹீரோனி சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்லிட்டு போயிருப்பா அப்படிதான் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் உண்மையிலே பண்ணிட்டோன்னு சொல்லும் போது அப்பாவுக்கு நெஞ்சு வெளியே வந்துட்டு போல நெஞ்சு பிடிச்சிட்டு இருக்காரு. தம்பிக்காரனை இதை பார்த்துட்டு, அக்கா உன்னால அப்பா எந்த நிலைமையில இருக்காரு பாரு, போயும் ஒன்றும் இல்லாத பிச்சைக்காரனை போய் மேரேஜ் பண்ணியிருக்கா, உனக்கு அறிவு இருக்கா, உனக்காக மிஸ்டருக்கும் 50 மில்லியன் கிஃப்ட் தாருன்னு சொன்னாங்க, பேசாம இவனை டிவைஸ் பண்ணிடுங்க. ஹீரோனி இவன் பேசுறது பெருசா கண்டுக்கவே இல்லை. அப்பா அம்மா நீங்க ஆஜு மட்டும் ஏத்துக்கல அப்படின்னா நானுமே ஆஜு கூட வெளியே கிளம்பி போயிடுவேன் அப்படி சொல்லிட்டு ரூமுக்குள்ள போயிடுறா. இங்க தம்பிக்காரனும் என்ன சொல்றான் அப்படின்னா, இதை கேன்சல் பண்ணுன்னா மிஸ்டருக்கும் இங்க வந்தாதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ இங்க ரூமுக்கு வந்து நம்ம ஹீரோனி ஹீரோ கிட்ட, நீ ஃபீல் பண்ணாத, எங்க வீட்டில் யாருக்கும் ஒன்று பிடிக்கலன்னு என்ன, எனக்கு தான் உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்குமே ஒரி பண்ணாத, நான் சம்பாதிச்சு நான் வந்து மணியை ஏர்ன் பண்ணுறேன், நீ வீட்டிலே ரெஸ்ட் எடு, நான் உன்னை டேக்கர் பண்ணிக்கிறேன் அப்படி ரொம்ப பாசமாக சொல்லிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோவா, நான் ஒரு பையன் இல்லை, ஸோ அதனால் உனக்கு நான் குழந்தை தரேன், அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நாட்டியாக பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனியும் இதில் மட்டும் நீ விவரமாக இரு அப்படிங்கிற மாதிரி கலாச்சி விடுவா. இப்படியே 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இவங்களுக்கு வெட்டிங் டே, அதனால ரிங்கு கூட மாற்றல இல்லையா. நம்ம ஹீரோனி ரிங் வாங்கிட்டு வந்திருக்கிறா. இப்போ 2 பேருமே மாற்றி போட்டுக்கிறாங்க. அடுத்து 2 பேருமே 1 நைட் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே விடியுதா, ஹீரோ முழிச்சு பார்க்க, ஆனால் ஹீரோனி அங்கே இல்லை. அதுவே இங்கே இந்த கூ இருக்கார்ல, இவர் தான் கூ, அவர் வந்து ஹீரோனி வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. அவரை விழுந்து கவனிச்சிட்டு இருக்கா அந்த தம்பிக்காரன். அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோனை தேடி வரானா. இவங்க நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவனை பிடிச்சு வச்சு நல்லா மிரட்டுறாங்க. இன்னும் பாருடா, ஹீரோனை விட்டு போயிரு, உன் உயிராட்டம் மிஞ்சம் அப்படி சொல்லவே நம்ம ஹீரோவா, முடியாது, ஜியா தான் என்னோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லுவான். இப்படி ஒரு கரைக்கு இந்த பிரச்சனை போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனை தான் காமிக்காங்க. அவளுக்கு வீட்டில் கூ வந்து ஹீரோவை மிரட்டிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு இப்படி ஷாப்பிங் கூட்டு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோனே சொல்றா, ஆஜி ரொம்பவே பயப்படுவா, பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் காணோம், வீட்டுக்கு போலான்னு சொல்ல இவங்க அம்மா இன்னுமே டைமை கடத்தணும் அப்படின்னு, அதெல்லாம் வேண்டாமா, புது மாப்பிள்ளைக்கு இன்னுமே ட்ரெஸ் எடு அப்படி இப்படின்னு கொக்கி போட இவளுக்கு டவுட் வந்துடுது, ஏதோ சம்திங் இருக்கு அப்படின்னு நான் வீட்டுக்கு போகிறேன் சொல்லிட்டு கிளம்பிடுவா. ஹீரோனி வரதுக்குள்ள அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ போட்டு இன்னுமே டார்ச்சர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோட தம்பிக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோட கம்பெனிக்கு தான் வரான். இவன் வரதை ஒரு 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட ஒருத்தவங்க நிற்காங்க இல்லையா, அவங்க தான் ஹீரோவோட வைஸ் பிரசிடென்ட். இவங்க நேம் வந்து வெண்ணு. இனிமே நம்ம வெண்ணினே கூப்பிடுவோம். இப்போ தம்பிக்காரனும் வெண்கிட்ட வந்து, ஒருத்தவங்க 3 மாசமா காணோம்னா அவங்க செத்ததுக்கு சமம்ல, அதனால இந்தா எங்க அண்ணனோட டெத் சர்டிபிகேட் அப்படி சொல்லி கொடுத்துட்டு, இனிமே நான் தான் இந்த கம்பெனியோட CEO அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவங்களுக்கு தெரியும் இவன் ஹீரோவோட சொத்து மேலதான் ஆசைப்பட்டுட்டு இருக்கான்னு. ஸோ கம்பெனி பொறுப்பு இவன் கிட்ட போச்சுன்னா அவ்வளவுதானே. அதுக்காக இவங்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஆமா ஹீரோ பாடியே இன்னுமே நமக்கு கிடைக்கல, அது எப்படி அவங்க செத்து போயிருப்பாங்க நீங்களே சொல்றீங்க, இன்னுமே அவர் உயிரோட தான் இருக்காங்க, அவர் டாலர்ல நாங்கள் ஒரு டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணி தான் அனுப்பியிருக்கோம், அது இன்னுமே ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. ஆனால் என்ன, அவங்க குறிப்பாக எந்த பிளேஸ்ல இருக்கிறாங்க மட்டும்தான் தெரிய மாட்டேங்குது, சீக்கிரமா ஹீரோ வந்துருவாரு அப்படி சொல்லிட்டு அந்த டெத் சர்டிஃபிகேட் இருக்குல்ல அதை கிழிச்சு போட்டுறாரு. பேசாம இந்த இடத்த விட்டு வெளியே போறீங்களா அப்படி சொல்லி அவங்கள துரத்தி விட, இவன் என்ன சொல்றானா, என்ன 3 நாளா நான் வருவேன் என் லாயரை கூப்பிட்டு, அதுக்கப்புறம் பாரு இந்த கம்பெனியே எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போவான். இப்படி இந்த சைடு கம்பெனியில ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்க, இங்கே நம்ம ஹீரோவை தான் காமிக்காங்க. நம்ம ஹீரோ கையில் உள்ள வெட்டிங் ரிங்கை பார்த்துட்டு
கத்தி எடுத்து குத்த வர ஹீரோனி அங்கே வந்து தடுத்துறா. இந்த கோ இருக்கான்ல, ஹீரோனி பிடிச்சு வச்சுட்டு, என்னடி எந்த வகையில் அவனை விட நான் குறைஞ்சி போயிட்டேனா, நீ ஓவரா தான் பண்றடி அப்படி சொல்லி மிரட்டவே ஹீரோ பார்க்கான். டே ஃபர்ஸ்ட் என் பொண்டாட்டி மேல இருந்து கையெடுடா அப்படின்னு சொல்லி சின்ன பையன் மாதிரி அடிக்கிறான். இவன் ஹீரோனை பார்த்துட்டு உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன்டி அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போவான். ஹீரோனையும் பேரண்ட்ஸை பார்த்துட்டு, இதுக்கு தான் என்ன வேலையை கூப்பிட்டு போனீங்களா, ஏன் இப்படி பண்றீங்க, இனிமே நானும் அஜுமே இந்த வீட்டுல தங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் இவங்க வீடெல்லாம் பார்த்துட்டாங்க போல வெளியே தங்கிருக்கு. ஒரு 3 நாள் கழிச்சு பொட்டி பொடிக்கெல்லாம் தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோனையே காரில் ஏற சொல்லிட்டு இவன் பெட்டியை பின்னாடி கொண்டு வைக்க போகிறான். அந்த வண்டிக்காரர் இருக்கான் இல்லையா, அவன் காரை எடுத்துகிட்டு போயிடறான். ஆக்சுவலி இது எல்லாமே கோட பிளான் தான், ஹீரோனை கடத்தி ஹீரோவை கொலை பண்ணணும்னு. இந்த விஷயம் எல்லாமே ஹீரோட ஃபேமிலிக்கு தெரியும். பட் அவங்க பணத்தாசை பிடிச்சவங்க இல்லையா, ஹீரோன் கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. இப்போ ஹீரோ பின்னாடியே கத்திட்டு போகிறான். உள்ள நம்ம ஹீரோனிக்கே தெரியுது, அவளுமே வண்டி நிப்பாட்ட சொல்றா. பட் அவன் நிப்பாட்டே மாட்டுக்கானா. இவளுக்கு புரிஞ்சு போயிடுது இவங்க தான் ஏதோ ஒரு பிளானை போட்டிருக்காங்க அப்படின்னு. ஹீரோ பார்த்து அழுதுட்டே வர நம்ம ஹீரோவும் ஓடி வரானா. ஆப்போசிட்ல ஒரு கார் வருது, இதுவும் கூ வச்ச ஆளு தான். ஸோ அவன் பயங்கரமாக நம்ம ஹீரோவை இடிச்சிடறான். அங்கே ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட்டே நடந்துருது. அந்த ஆக்சிடென்ட் அப்போ நம்ம ஹீரோக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுது. ஆனால் ரொம்பவே அடிபட்டதால அப்படியே மயங்கிறான். அவனோட பிளட் இருக்குல்ல, அந்த டாலரில் படவே இவனோட டிவைஸ் சிக்னல் வந்து கனெக்ட் ஆகிடுது போல ஆட்டோமேட்டிக்காக. இதுவே கம்பெனியில் தம்பிக்காரன் 3 நாள் கழிச்சு வந்திருக்கிறான். நான் தான் செய்வேன், என்னை யாராலையுமே தடுக்க முடியாது, ஹீரோ தான் செத்து போயிட்டானே அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரையுமே கேவலமாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான். அப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே ஹீரோட சிக்னல் ஃப்ளாஷ் ஆகுது. இதை பார்த்துட்டு அசிஸ்டண்ட்டும் வைஸ் பிரசிடென்ட்டுக்குமே செம ஹாப்பி. ஹீரோ உயிரோட தான் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை நாங்கள் வந்து வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை தேடி போறாங்க. இவனுக்கா செம ஷாக்கு. பக்கத்துல செக்ரட்டரி ஜெனி இருக்கல்ல, அவ தான் வந்து சொல்றா, ஹீரோலாம் உயிரோட இருக்க சான்ஸே இல்ல, அவரு அவ்வளோ ஹைட்ல இருந்து கீழே விழுந்திருக்காரு. ஸோ வேற யாராவது இந்த டிவைஸை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோனையே கிட்ட கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஹீரோனையே திட்டுறா, நீ இந்த மாதிரி கடத்திட்டு வந்தா நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிடுவேன் நினைச்சிட்டு இருக்கியா, கனவுல கூட நான் உன்னை மேரேஜ் பண்ண மாட்டேங்கிறா. இவன் ஹீரோ வச்சு மிரட்டவும் இவ்வளோ கெஞ்சி கேட்குறா. சரி அப்போ நீல்டோன் போட்டு கெஞ்சி கேளு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். இவளுமே நீல்டோன் போடுறா, ப்ளீஸ் ஹீரோ மட்டும் விட்டுரு, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் ஒரு ஆர்டினரி பர்சன் அப்படி இப்படின்னு கெஞ்சி கேட்டுட்டு இருக்கா. இவன் அவனோட பாடி கார்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்குறான் ஹீரோ எப்படி இருக்கான்னு. அவன் செத்து போயிட்டான் அப்படி சொன்னதுமே இதை கேட்ட ஹீரோனிக்கு அவ்வளோதான், ரொம்பவே அழுக வருது. இவன் என்ன சொல்கிறான்னா, என்ன பாரு, என்னை 7 நாளில் நமக்கு மேரேஜ் நடக்க போகுது, எங்காட்ட தப்பிச்சு கிப்பிச்சு ஓடிலான்னு பார்த்தா அவ்வளோதான், ஹீரோக்கு எப்படி நடந்திருக்கு அந்த நிலைமை தான் உங்கள் ஃபேமிலிக்குமே நடக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அங்கே அசிஸ்டண்ட்டு வெண்ணுமே வந்து பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 நாள் ஆகிடுது. நம்ம ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாச்சு. இன்னைக்கு தான் கண் முழிக்கிறான். முழிச்ச உடனே ஹீரோனை தான் எங்கன்னு சொல்லி கேட்பான். என் ஒய்ஃப் எங்கன்னு கேட்கவே அசிஸ்டன்ட் ஷாக் ஆகுறாங்க. என்ன உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் பெரிய கதை, இப்போதைக்கு சொல்ல நேரம் இல்லை அப்படின்னு. ஹீரோனி ஆபத்தில் இருக்காளா, அதனால வெண்ணுக்கு கால் பண்ணி, அதாவது வைஸ் பிரசிடென்ட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கூ கம்பெனி பேங்க்ரவுட் பண்ண சொல்கிறான். அப்படியே ஹீரோனி பார்க்க தான் கிளம்புறான். இன்னைக்கு வர ஹீரோனிக்கு வெட்டிங் டே. அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, பாஸ் நீங்கள் போக வேண்டாம், நீங்கள் ரொம்பவே வீக்காக இருக்கீங்க அப்படி சொல்லும் போது இவன் கேட்க மாட்டேக்கா, நான் போயே ஆகணும் அப்படி சொல்லிட்டு கிளம்பிடான். அதே சமயம் இங்கே நம்ம ஹீரோனியை கண்ணில் கண்ணி தண்ணி வடிய கூப்பிட்டு வராங்க. இதை பார்த்துட்டு அங்கே ஒரு குட்டி போனால் அவங்க அம்மா கிட்ட, அம்மா ஆண்டி எதுக்கு அழுகுறாங்க அப்படி சொல்லி கேட்கவே, அவங்க ஃபேமிலியை விட்டு பிரிய போகிறாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு ஆனந்த கண்ணீராக வருது. நீயும் ஒரு நாள் இப்படி தான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்களா. இதை கேட்ட ஹீரோனிக்கு இன்னுமே அழுக வருது. அப்போ இவனுமே ஹீரோனி கட்டாயப்படுத்தி ரிங் போட போக கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடான். ஹீரோ பார்த்தது தான் 1000 வால்ட் பல்ப் அப்படியே எரியுது நம்ம ஹீரோனி மூஞ்சில். அப்படியே ஹீரோ வந்து ஹக் பண்ணிட்டு, எல்லாரும் சொன்னாங்க நீ செத்து போயிட்டான்னு, ஆனால் நம்பவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக பேசிட்டு இருக்க. அப்போ அவங்க அப்பா அம்மா வந்து நீ கூவா தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படி சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, நான் ஆல்ரெடி ஆஜுவே மேரேஜ் பண்ணிட்டேன், ஸோ இந்த ஆளெல்லாம் மேரேஜ் பண்ண முடியாதுங்க. இருந்தாலும் அவங்க அம்மா விடவே மாட்டுக்காங்க. இந்த மாதிரி ஐடென்டிட்டியே தெரியாத அமேனிஷியாவை இருக்கிற பிச்சைக்காரெல்லாம் என்னோட மருமகனை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் இப்போ எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட்டு, என்னோட நேம் சென்னு, நான் இப்படி இந்த கம்பெனியோட சிஓ அப்படின்னு சொல்லவே யாருமே நம்ப மாட்டேக்காங்க. எப்போ பார்த்தாலும் போய் சொல்லிட்டு அழிவி அப்படிலாம் திட்டுறாங்க. அப்போ இந்த கோ இருக்காளா, இவனை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுங்க அப்படி சொல்லவும் அங்கே அசிஸ்டன்ட் மேங்க வந்துடுறாங்க. யாரை வெளியே தள்ள போகிறீங்க, எங்கள் பாஸியா, எங்கள் பாஸ் மேலே ஒருத்தில் கை வச்சு பாருங்களேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறான். அப்போ நம்ம ஹீரோ கோ கிட்ட, பிரச்சனை நம்ம 2 பேருக்கு தான், ஸோ
நான் என்ன ப்ரூஃப் பண்ண நீ ஹீரோனை என்கிட்ட அனுப்புவா அப்படி சொல்லி கேட்க, ஓ நீ அப்படி வழிக்கு வரியா, சரி நான் 50 மில்லியன் கிஃப்ட் கொடுக்க இல்லையா, நீ இதை விட அதிகமாக கொடுத்துட்டு ஹீரோனை கூப்பிட்டு போ தாராளமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இவ்வளோ சின்ன விஷயம் தானா, சரி ஓகே ஆனால் நீ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பண்ணு அதுக்கப்புறம் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லவும், அவனுமே ஓகே சொல்லிட்டு கார்டை கொடுக்குறானா, அதில் டிரான்சாக்ஷன் ஃபெயில் வருது. அவ்வளோதான், இவன் ரொம்ப ஷாக் ஆகி நிற்கிறான். இவனுக்கு ஒன்றுமே புரியல. பக்கத்தில் இருப்பாங்களா அவங்களுமே ஷாக் ஆகி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவன் இப்படி நிற்கிறத பார்த்துட்டு நம்ம அசிஸ்டண்ட்டை சிரிக்கான். பரவாயில்லையே, வைஸ் பிரசிடென்ட் டக்குன்னு பேங்க்ரட் பண்ணி விட்டாங்களே இவங்க கம்பெனியை அப்படின்னு பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. இந்த கூவோட அப்பாவோ என்னாச்சு ஏதாச்சுன்னு பேங்குக்கு கால் பண்ணி கேட்டுட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அந்த சைடை போக, இங்கே ஹீரோவா ஹீரோனிக்காக நிறைய கிஃப்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கான் போல, அதெல்லாம் கொண்டு வர அதுலேருந்து ரிங்கை எடுத்து ஹீரோனிக்கு போட்டு விடுவான். நம்ம ஹீரோனோட அப்பாவோ அங்கே இருக்கிற செக்கை பார்த்துட்டு அதை எடுத்து வேற பார்க்காரா, அவ்வளோதான் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ஹீரோ அதில் 100 மில்லியன் செக் எழுதியிருப்பான். இதை தம்பிக்காரனுமே வாங்கி பார்த்துட்டு இது ஃபேக் அப்பா, இவெல்லாம் ஒரு பிச்சைக்காரன், அவன்கிட்ட இவ்வளோ பணம்லாம் கிடையாது அப்படி சொல்லிட்டு அந்த செக்கை வேற கிழிச்சு போட்டுறான். அப்போ அங்கே நிற்கிற கூவோட அப்பாவுக்கு தெரிஞ்சுட்டு தான் கம்பெனி பேங்க்ரட் ஆகிட்டுன்னு அதுக்காக கூக்கிட்ட வந்து கூவை நல்லா அடிச்சுட்டு இந்த மேரேஜே நடக்காது அப்படி சொல்லிட்டு கோவத்திலே போவாரா. கூவோ என்னப்பா நிஜமாவே பேங்க்ரட் ஆகிட்டான்னு கேட்டுகிட்டே பின்னாடியே போவான். இதை கேட்ட ஹீரோனி அப்பா அம்மாக்கெல்லாம் ரொம்ப ஷாக்கு. என்னடா இப்படிப்பட்ட பெரிய பணக்கார ஃபேமிலிக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோவோ சரி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு இல்லையா, நம்ம வீட்டுக்கு போகலாம் ஹீரோனி அப்படி சொல்லிட்டு போவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ இருக்கான்ல திடீர்னு மயக்க போட்டு அப்படியே விழுந்துருவான். ஹீரோனிக்கெலாம் அழுக தாங்க முடியல. ஏன்னா ஹீரோக்கு இப்போ தானே ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, அவன் பாடி ஃபுல்லாகவே கொஞ்சம் வீக்காக தான் இருக்கான், இன்னும் ஒழுங்காக ரெக்கவரே ஆகலை. இப்போ அசிஸ்டண்ட்டும் ஹீரோனிக்கிட்ட நீங்கள் அழாதீங்க பாஸ் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, அதான் இப்படி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் கூப்பிட்டு வந்தாச்சு. அங்கே வெண்ணுமே இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஹீரோ பார்க்க வராரு. அப்போ அசிஸ்டன்ட் மெங்க போட்டு நல்லாவே திட்டுறாரு காய்ச்சி மூச்சுன்னு. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், பாஸ் ரொம்ப வீக்காக இருக்காங்க, அவங்கள ஒழுங்காக பார்த்துக்கோ, வெளியெல்லாம் விட்டுறாத அப்படி தானே சொல்லிட்டு போனேன், நீ ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கா அப்படி சொல்லி கேட்குறாரு. சாரி வைஸ் பிரசிடென்ட் எல்லாமே ஏன் தப்பு தான் அப்படி சொல்லிட்டு அவன் கண்ணத்துல அவனே அடிச்சுக்கிறான். அதெல்லாம் வேண்டான்னு அவர் தான் தடுப்பாரு. அப்போ ஹீரோனி சொல்றா, எனக்காக தான் இவரு இவ்வளவு வீக்கா இருந்தாலும் பரவாயில்லன்னு என்ன காப்பாற்ற அங்க வந்திருந்தாரு, சொல்ல போனா நான் தான் காரணம் இவங்க இந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவன் மேலேயே அவ பிளேம் பண்ணிக்கிறாளா. இதை பார்த்த மெங்கோ சமாதானப்படுத்துறாரு. உங்க மேலாம் எந்த தப்பும் கிடையாது, நீங்க பிளேம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வெண்ணு சொல்றாரு, கோ ஃபேமிலி பேங்க்ரட் பண்ண சொன்னதே ஹீரோ தான் அப்படிங்கிறாரு. இவன் இப்போதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா ஹீரோ ஒரு பணக்காரன் அப்படின்னு. இப்போ இவர் இருக்கார்ல வெண்ணு, அவர் ஹீரோக்கு என்ன நடந்துச்சுன்னு அதை தான் ஆரம்பத்துலேருந்து நடந்திருக்கோம் இல்லையா, பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போயிருப்பான், அப்போ பிளேன் வெடிச்சிருக்கோம், அதுலேருந்து பேராஷூட் மூலமாக அவன் தப்பிச்சிருப்பான். ஆனால் இருந்தாலும் இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு 3 மாதம் ஆயிருக்கும். அது எல்லாத்தையும் ஹீரோன்கிட்ட சொல்லவும் அவளுமே அதே மாதிரி சொல்கிறா, ஹீரோக்கிட்ட எந்த நிலைமையில கிடச்சிருப்பான், அது மட்டும் இல்லை இவங்க 2 பேருக்குமே மேரேஜ் ஆனது எல்லாமே இவன் சொல்கிறா. இப்படியே 2 பேருமே கதையை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியை சாப்பாடு வாங்குறதுக்குன்னு வெளியே போயிடுவா. இவ வெளியே போன டைமில் நம்ம ஹீரோ முழிப்பானா, வெண்ணா அசிஸ்டன்ட் மட்டும் தான் அங்கே நிற்காங்க. அப்போது ஹீரோவை பார்த்துட்டு நீங்கள் ஓகேவா பாஸ் அப்படி சொல்லி கேட்டுட்டு அவங்க தம்பிக்காரன் கம்பெனி வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருந்திருப்பான் இல்லையா, அது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோவோ சரி அப்போ நான் கம்பெனிக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஐயோ பாஸ் நீங்கள் பெட்டை விட்டு எந்திரிச்சு வந்துடாதுங்க, நீங்கள் இன்னுமே ரெக்கவர் ஆகல, ரொம்பவே வீக்காக இருக்கீங்க, டாக்டர் கூட சொல்லிட்டு போனாங்க, ப்ளீஸ் பெட்டை விட்டு எந்திரிச்சே வந்துடாதுங்க அப்படி சொல்லி இவங்க 2 பேருமே கெஞ்சி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்து நம்ம ஹீரோனியும் ஹீரோக்காக சாப்பாடுலாம் கொண்டு வந்துடுவா. இப்போ ஹீரோவோ சரி என்னதான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்போது நான் ரெக்கவர் ஆகிற வரைக்கும் என்னோட ஒய்ஃபை கூப்பிட்டு போங்க, அவள் கம்பெனியை நல்லாவே பார்த்துக்கிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கிட்ட ஹீரோனிக்கா ஐயோ என்னால் முடியாது, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவள் புலம்பிட்டு இருப்பாளா. ஹீரோ தான் என்கரேஜ் பண்ணுவான், உன்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி. அவளுமே அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறா. தென் அடுத்த நாள் தம்பிக்காரன் கம்பெனிக்கு வருவான். ஹீரோ உருட இருக்கான், அவனுக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, அது எல்லாமே இவனுக்கு தெரியும். அதுக்காக மறுபடியுமே ஹீரோவை கொலை பண்ணணும், அதாவது ஹாஸ்பிட்டலில் வச்சு அவனை சொல்லி முடிச்சணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருக்கான். ஆனால் இப்போதைக்கு ஹீரோ ஆஃபீஸ்க்கு வரமாட்டான் இல்லையா, அதனால இங்கே இருக்கிறவங்ககிட்ட அவன் செத்துட்டான் தான் சொல்லுவான். இப்போ மெங்க இவனை பார்த்துட்டு எதுக்கு உள்ள வரா, பாஸ் தான் உயிரோட இருக்காங்கன்னு அன்னைக்கே சொன்னேன் இல்லையா, இப்போ எதுக்கு வந்திருக்கியா அப்படி சொல்லி கேட்பான். ஆமாம் உயிரோட இருக்காங்கன்னு சொல்கிறா, அப்போ எதுக்கு கம்பெனிக்கு வர மாட்டேக்காரா, ஸோ
நீ போய் சொல்ற அப்படித்தானே அப்படின்னு சொல்லி மெங்க ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டு போவானா. உடனே மெங்கோ நில்லு நில்லு எங்க போறா, பாஸ் வரல, பட் அவருக்கு பதிலா ஒரு பர்சனை அனுப்பி விட்டுருக்காங்க அப்படி சொல்லவும் இவன் யார்டா அதுன்னு உள்ள வந்து பார்க்க வர நம்ம ஹீரோனியா மத்த மெம்பர்ஸ் கிட்ட இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கா. நான் தான் ஹீரோட ஒய்ஃப், அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சீக்கிரமா ரெக்கவர் ஆன பிறகு வந்துருவாங்க அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காளா. அப்ப பார்த்து இவன் உள்ள வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஆமா கண்டவங்களெல்லாம் உள்ள விட்டுருக்கீங்க, இந்த பொண்ணு யாருன்னே தெரியாது, இவ பேசுறதெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப ஓவரா பேசுவான். மெங் தான் அது உன்னோட அண்ணின்னு சொல்றாரு. அண்ணியா? அண்ணனே செத்து போயிட்டா, அண்ணி எங்க இருந்து வந்தாலமா அப்படின்னு மெங்க சொல்றத நம்பாம அங்க இருக்கிறவங்க கிட்ட இவளெல்லாம் நம்பாதீங்க அப்படி சொல்றான். அவங்க இந்த தம்பிக்காரன் பேச்சு தான் நம்பவே இல்லை. ஏன்னா அசிஸ்டன்ட் மெங்கு வந்து ஹீரோக்கு ரொம்பவே விசுவாசமானவங்க. அவங்க தான் ஹீரோனி ஹீரோட ஒய்ஃப்னு சொல்லி இங்க இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. சோ அதனாலதான் ஹீரோனி நம்புறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தம்பிக்காரனுக்கு கோவம் வருது. சரி ஹீரோட ஒய்ஃப்னு சொல்றீங்க இல்லையா, ஹீரோ கிட்ட ஒரு சின்ன லாக்கர் பொட்டி மாதிரி இருக்கும். அதோட பாஸ்வேர்டு ஹீரோவை தவிர வேற யாருக்குமே தெரியாது. சொல்ல போனா கூட இருக்கிற வைஸ் பிரசிடென்ட்கே தெரியாது. அந்த பாஸ்வேர்டு மட்டும் இவங்க போட்டுட்டாங்க அப்படின்னா நான் ஏத்துக்கிறேன், இவங்க தான் என்னோட அண்ணின்னு. இல்லைன்னு வச்சுக்கோவேன், இவளை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோனியுமே ஒத்துக்கிறா. ஹீரோ ஆல்ரெடி பாஸ்வேர்ட் எல்லாம் சொல்லியிருப்பான். இப்போ அதை போட ஆனா அது ராங்னு வருது. 2-3 டைம் போட்டு பார்த்துட்டா, பட் இருந்தாலுமே அது ராங் தான் வருது. அங்க ஹீரோனி நம்பியிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஹீரோனி போட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கூடவே மெங்கி திட்டுறாங்க, இப்படி போய் சொல்லிட்டு அழுறீங்கன்னு. அப்ப இந்த தம்பிக்காரனும் நீ போய் சொன்னதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போனோம் அப்படி சொல்லிட்டு ஹீரோனி பிடிக்க சொல்ல அப்பாவை காலத்துல இருந்து ஜேட் பண்ணி விழுது. இது ஹீரோட தான், ஹீரோ எப்போதுமே போட்டிருப்பான். அது இவங்களுக்குமே தெரியும். இதை பார்த்துட்டு ஹீரோனி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த பொண்ணு சொல்றது எல்லாமே உண்மைன்னு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த தம்பிக்காரனுக்கும் வயிற்றுச்சலா இருக்கு. இதுல மெங்கு வேற என்ன போதுமா ப்ரூஃப் பண்ணியாச்சா, பேசாம போறியா இந்த கம்பெனியை விட்டு அப்படிங்கிற மாதிரி கிண்டலா பேசி விடா அவனும் வயிற்றுச்சலோட போவான். அதே சமயம் ஹாஸ்பிட்டல்ல ஹீரோ கிட்ட வெண்ணம் வந்து சொல்றாங்க, நீங்க போனீங்களா பிளேனு, அது தன்னால ஆக்சிடென்ட் ஆன மாதிரி தெரியல, யாரோ வேன்கிட்ட பாம்பு வச்ச மாதிரி தான் இருக்கு அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கும் போது அங்க நர்ஸ் வந்துறாங்க. உடனே இவரும் வெளியே வந்துறாரா. வெளியே வந்துட்டு அசிஸ்டன்ட்க்கு தான் கால் பண்ணி கேட்குறாரு அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. அப்போ அவரும் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஹீரோட லாக்கர் பெட்டி இருக்குல்ல, அதோட பாஸ்வேர்டு மிஸ்டேக்காக போட்டாங்க, பட் அது ஒர்க்கே ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போ தான் இவரே ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அந்த லாக்கர் பெட்டி இருக்குல்ல, அதோட ஒரிஜினல் பெட்டியை வந்து ஹீரோ அப்பார்ட்மெண்ட்டில் வச்சுருக்காராம். அதேமாரி சேமாக வாங்கி கம்பெனியில் வச்சுருக்காரு, யார்கிட்ட எடுத்துடக்கூடாது அப்படின்னு இப்படி மாற்றி வச்சுருக்காரு. அதான் ஹீரோனி பாஸ்வேர்ட் போடும்போது அது ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கு. இப்படி இவங்க 2 பேசிட்டு இருக்கா. உள்ள ஹீரோ கிட்ட அந்த நர்ஸை வந்து ஒரு 3 டேப்லெட் கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு கொஞ்சம் டவுட் வருது. அதனால அந்த டேப்லெட்டை கசிக்க போட்டுட்டு அந்த நர்ஸ் கிட்ட உன்னை யார் அனுப்புனா சொல்லி கேட்டா அந்த நர்ஸை கத்தி எடுத்துட்டு மிரட்டுது. இந்த சவுண்டு கேட்டுட்டு வெண்ணுமே உள்ள வந்து தடுக்க பாக்குறாரு. பட் அந்த நர்ஸ் பண்ணிருக்கா இல்லையா, அவ ஹீரோ குத்தே போயிரா. அப்படியே இந்த சீன் கட் ஆகி நெக்ஸ்ட் சீன்ல, அதாவது தம்பிக்காரன் தான் காமிக்காங்க. அவங்கிட்ட இந்த செக்ரட்டரி பொண்ணு இருக்கல்ல, அவ வந்து சொல்றா, நம்ம அனுப்புன ஆளு வேலையை முடிச்சிட்டா. அவ தான் கால் பண்ணி சொன்னா ஹீரோ வந்து ரொம்ப சீரியஸா கிடக்குறான், ஸோ சீக்கிரமா செத்து போயிடுவான் அப்படி சொன்னான்னு சொல்ல இவனுக்கும் செம ஹாப்பி. அது மட்டும் இல்லை, இவன் எப்போதுமே இவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கா இல்லையா, அதனாலேயே 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, ஹீரோட ப்ராப்பர்ட்டி மட்டும் எனக்கு கிடைக்கட்டும், உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்காக பாட்டியை வச்சு அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு பாட்டிக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி இங்கே வந்து பேச வந்திருக்கிறான். பாட்டி ஹீரோ செத்து போயிட்டான் இல்லையா, அவன் கம்பெனிக்குள்ளேயே என்னை விடவே மாட்டுக்காங்க, அந்த வெண்ணும் மெங்கும் அவங்க சொத்தையெல்லாம் ஆட்டையை போட்டு போகலான்னு நினைக்காங்க போல அப்படின்னு சொல்ல, அது எப்படி உன்னை விட மாட்டுக்காங்க, நீ தானே அவனோட தம்பி, நான் பார்த்துக்கிறேன் எல்லாமே அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க 2 பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோனி அங்கே வந்துருவா. பாட்டி நான் தான் ஹீரோட ஒய்ஃபு, ஹீரோ இன்னுமே உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பாட்டிக்கு செம ஹாப்பி. பட் இருந்தாலும் இவன் நம்பாதீங்க பாட்டி, இவ வெறும் புழுகு முட்டா அப்படி இப்படி சொல்லவும் ஹீரோனி என்ன பாருங்க பாட்டி, ஹீரோ ஹாஸ்பிட்டல் தான் இருக்காரு, அவரு ரெக்கவர் ஆன பிறகு உங்ககிட்ட வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்வாரு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 70வது பிறந்தநாள் வரப்போகுது இல்லையா, அப்போ ஹீரோ வருவாருன்னு சொல்லிட்டு இவனை நல்லாவே திட்டி விட்டுட்டு போவா. பாட்டிக்கு நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஏன்னா தன்னோட சொந்த பேரை ஹீரோ செத்து போயிட்டான்னு சொன்னா, ஆனால் எவ்வளோ ஒருத்தி வந்து ஹீரோ உயிரோட இருக்கான்னு சொல்கிறா. எதை நம்பன்னு தெரியாமல் அவங்க ஒரு மாதிரியாக முழிச்சிட்டு இருக்கவும் இவன் பார்க்கான். பாட்டி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க ஃபஸ்ட்டு அப்படி சொல்லி அனுப்பி வைக்கான். அப்போது இந்த பொண்ணை இருக்குல்ல செக்ரட்டரி பொண்ணு, அவளோ வந்து சொல்கிறா ஹீரோ இன்னும் 3 நாளில் செத்து போயிடுவானா, ரொம்ப சீரியஸாக கிடக்கானா அப்படி சொல்லி ஹாப்பியாக இருக்காங்க.
நெக்ஸ்ட் கட் பண்ணால் பாட்டி நடக்கிற நாளுமே வந்துடுது. அங்கே நம்ம ஹீரோனையே வந்து ஹீரோ உங்களுக்காக இந்த கிஃப்ட்டை தந்தாங்க அப்படி சொல்லி கொடுக்கவே இவன் பொய் சொல்லாத, ஹீரோ தான் செத்து போயிட்டானே, அது மட்டும் இல்லை இந்த பொருள் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் தெரியுமா, நீ ஃபேக்காக ஒன்று ரெடி பண்ணி இங்கே வந்து கொடுக்குறியா அப்படி சொல்லிட்டு அந்த பொருளை உடைச்சிருவான் கீழே போட்டு. ஹீரோனிக்கு சமக்கோ வந்து அவனை திட்டிட்டு இருப்பா. அப்போ தம்பிக்காரனும் ஹீரோ பாடி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லேருந்து கொண்டு வராங்க அப்படி சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் நேமை சொல்லுவான். இதை கேட்ட ஹீரோனியும் பதறி போறா. ஏன்னா ஹீரோவை அங்கே தான் அட்மிட் பண்ணி வச்சிருப்பாங்க. 3 நாளாக ஹீரோவை பார்த்துருக்கே மாட்டா. ஒருவேளை இவன் ஹீரோவை ஏதாட்டும் பண்ணியிருப்பானோ அப்படின்னு நினச்சி ரொம்பவே பயப்படுறா. மெங்குக்கிட்டையுமே கேட்குறா. பட் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் பண்ணாமல் ஏதோ ஒன்று பூசி முழுகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ தம்பிக்கான்கிட்டையோ எதுக்கு அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கா, இன்னைக்கு எவ்வளோ நல்ல நாள், பாட்டியோட பிறந்த நாள், இன்னைக்கு போய் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்ட ஹீரோனிக்கு ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, ஹீரோக்கு என்னமோ ஆயிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா. பாட்டியோ நீலாம் ஒரு பொண்ணாடி, நீ சொன்னதை கூட நான் நம்பினேன் தெரியுமா, ஆனால் இப்படி போய் சொல்லியிருக்கா, இப்படி தரங்கிட்டு போய் சொல்லி பழைக்கிறதுக்கு நீ எங்கிட்ட போகலாம் அப்படி சொல்லி ரொம்பவே திட்டிட்டு ஹீரோனி கழுத்தை பார்க்காங்க. அங்கே ஹீரோ கொடுத்த செயின் இருக்கா, அதை பார்த்துட்டு இதையும் ஹீரோ கிட்ட இருந்து ஆட்டி போட்டியா, அதை தான் அப்படி சொல்லி ரொம்பவும் மிரட்டிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டைம்ல ஹீரோட பாட்டியுமே அங்கே கொண்டு வந்துடுறாங்க. ஹீரோன்லாம் இதை பார்த்துட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. பாட்டியுமே ரொம்ப அழுகுறாங்க. நம்ம ஹீரோனி இருக்கா, அவள் அந்த துணியை எடுக்கவே உள்ள பிளாஸ்டிக் பொம்மை தான் இருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோனி ஷாக் ஆகுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஹாப்பியா இருக்காங்க, ஹீரோ உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு. இப்படி இவங்க எல்லாரும் ஷாக்ல பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ அங்க வந்துறான். ஹீரோனி ஹீரோ பார்த்துட்டு ஹக் பண்ணிக்கிறா. சாரி உன்கிட்ட சொல்லாம பிளான் போட்டதுக்கு அப்படி சொல்லிட்டு இருப்பான். ஆக்சுவலி அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த நர்ஸ் பொண்ணு ஹீரோ குத்த வந்திருப்பா இல்லையா, அப்ப நம்ம ஹீரோவை ஒரு பொருளை எடுத்து அவ மண்டை மேலேயே அடிச்சுட்டு அவளை பிடிச்சிடாங்க. அதுக்கப்புறம் தம்பியை மாட்டி விட தான் இப்படி ஒரு பிளானை போட்டிருக்காங்க. பாட்டியே வந்து ஏன் இப்படி செத்த மாதிரிலாம் நாடகம் ஆடணும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. பாட்டி இங்க நடந்தது எல்லாத்தையுமே நான் ஃபுட்டேஜ்ல பார்த்தேன், என் ஒய்ஃப் சொன்னதை ஏன் நம்பல, அவனை எதுக்கு நம்புனீங்க, அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படி சொல்லிட்டு தம்பிக்கண்ணை பத்தி சொல்றான். ஹீரோ பாமச்சு கொல்ல பார்த்தது எல்லாத்தையுமே பாட்டிக்கிட்ட சொல்றான். அது மட்டும் இல்லை இதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட கொடுத்து தான் வந்திருப்பாங்க போல. இப்போ பாட்டியோ ஏன்டா உன் கூட பிறந்த அண்ணன் தானே இப்படி கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கா அப்படி சொல்லி நல்லாவே திட்டுறாங்க. இவனும் ஹீரோ கிட்ட கெஞ்சி கேட்குறான் சாரின்னு. ஹீரோவோ நீ ஃபர்ஸ்டே இப்படி பண்ணாமல் இருந்திருந்தா நான் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டேன் தெரியுமா, இதெல்லாம் டூ லேட் அப்படின்னு சொல்லுவான். இவன்கிட்ட கெஞ்சி கேட்டு தான் வேலைக்கு ஆளு அப்படின்னு பாட்டிக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்பான். பாட்டியோ நீங்கள் 2 பேருமே எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க தெரியுமா, 2 பேருமே ஈக்குவலாக தான் பிடிக்கும், பட் எதுக்கு இப்படி பண்ணா, இதில் நான் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறாங்க. அவ்வளோதான், தம்பிக்காரனுக்கு என்ன பண்ணுன்னு கூட தெரியல. இப்போ தம்பிக்காரனையும் அந்த செக்ரட்டரி பொண்ணு இருக்கல்ல அவளுமே உடனே தானே அவங்க 2 பேர்த்துமே செயலை தூக்கி போட சொல்லிடுறாங்க. ஒரு வேளையை எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டுன்னு ஹாப்பியாக பேசிட்டு இருக்கும்போது அப்போ பார்த்து ஒரு பொண்ணு ஓடி வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஓட்டிட்டுனுக்கா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படிலாம் சொல்லி கேட்பாளா. ஹீரோவா நீ போமா அந்த சைடு எனக்கு மேரேஜ் ஆகிட்டு அப்படி சொல்லிட்டு ஹீரோனே கூப்பிட்டு வெளியே போயிடுவான். இந்த பொண்ணு யாருன்னா ஹீரோக்கு ஆல்ரெடி முன்னாடியே பிளைண்ட் டேட்டுக்கு பார்த்து வச்ச பொண்ணு தான். இவளோட நேம் வந்து ரூரு. இப்போ இவளோ பாட்டிக்கிட்ட பாட்டி இவளாம் லோ கிளாஸ் பாட்டி, பணத்துக்காக மட்டும்தான் ஹீரோவை மேரேஜ் பண்ணியிருக்கா, இவளை துரத்தி விடுங்க, என்ன மேரேஜ் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்வா. ஃபர்ஸ்ட் பாட்டியும் ஒத்துக்கிட மாட்டாங்க, ஹீரோக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு அப்படி சொல்லுவாங்க. பட் இவா எப்படியும் மனசை மாத்திரா. அப்படியே சீனை கட் பண்ண இங்கே ஹீரோனி ஃபேமிலியை தான் காமிக்காங்க. ஹீரோனி ஃபேமிலிக்கு இப்போ தான் தெரியுது ஹீரோ வந்து ஒரு பெரிய பணக்காரன்னு. ஸோ அதனால் அவங்க அப்பா இதை பார்த்துட்டு ஆமாம் அன்றைக்கி 100 மில்லியனுக்கு செக் தந்தாங்களே அது எங்கே அப்படி சொல்லி கேட்குறாங்க தம்பிக்காரன்கிட்ட. தம்பிக்காரன் தான் அன்றைக்கி கிழிச்சு போட்டேனே, அப்பா அன்றைக்கி நான் கிழிச்சு போட்டேன்ப்பா ஃபேக்குன்னு நினச்சி அப்படி சொல்லும்போது அவ்வளோதான், அப்பா ரொம்பவே டென்ஷன் ஆகி அடிக்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்த அங்கே வர அம்மா கிட்ட சொல்லவும் அவங்களுமே இதை கேட்டுட்டு தம்பிக்காரனை நல்லா அடிக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னா மறுபடியுமே ஹிரணிக்கிட்ட போய் பணம் வாங்கணும் அப்படி ஒரு பிளானை போட்டிருக்காங்க. தென் அடுத்த நாள் விடியதான் நம்ம ஹிரணி இருக்கல்ல அவளுக்கு வாமிட்டாக வருது போல. ஸோ வாமிட்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஒருவேளை நம்ம கன்சீவாக இருப்போமோ அப்படின்னு இவளுக்கு ஒரு டவுட் வருது. வெளியே வரால பாட்டி வந்திருக்காங்க. பாட்டியை ஹிரணி கூப்பிட்டு என்ன பாருமா, நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே என்னோட பேரனை மேரேஜ் பண்ணியிருக்கா, ஸோ இந்த செக்கை வாங்கிட்டு என் பேரனை பிரிஞ்சு போயிரு அப்படி சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஹிரணிக்கு இதை கேட்டு ரொம்பவும் கஷ்டமாகுது. பாட்டி அது வந்து அப்படி சொல்லிட்டு இவ ஏதோ ஒன்று சொல்ல வாரா. ஆனால் பாட்டி அதெல்லாம் காது கொடுத்து கேட்காம எனக்கு வயசாகிட்டு எனக்கு நிறைய டிசீஸ் வேற இருக்குது, இந்த வயசான காலத்தில் எனக்கு கெஞ்ச விடாத அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கும் வேற வழியே இல்லை. சரி ஓகே நம்ம போயிட போகலாம். அவள் போன பிறகுதான் நம்ம ஹீரோமே முழிச்சு வாரான். ஹீரோயை தேடுறானா அங்கே எங்கேயுமே இல்லை. உடனே பாட்டிக்கிட்ட வந்து கேட்குறான் பாட்டி பார்த்தீங்களான்னு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவள் உனக்கு ஒருத்தே கிடையாது, நீ ரூருவை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க.
ஹீரோ ஆஹா எனக்கு ஹீரோனி தான் வேணும், அவள் இல்லாமல் இருக்கே முடியாதுன்னு சொல்வான். பாட்டியோ ஹீரோனிக்கிட்ட பேசினாங்க இல்லையா, அதே மாதிரியே சென்டிமெண்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பாருப்பா, எனக்கு ஆல்ரெடி வயசாகிட்டு, எனக்கு நிறைய நோயெலாம் இருக்குது, ஸோ நல்லா திங்க் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மேலே ஹீரோக்குமே என்ன பேசுன்னு தெரியல. உடனே ரூமுக்கு வந்து ஹீரோனிக்கு தான் ஃபோன் பண்ணி பார்க்கான். பட் ஃபோனை எடுக்க மாட்டுக்கா. அதனால அசிஸ்டன்ட் மெங்குக்கு கால் பண்ணி ஹீரோனி எங்கே இருக்கான்னு தேட சொல்கிறான். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹீரோனி தேடுறதை விடுங்க, ஏன்னா ஹீரோனி கூப்பிட்டு வந்தாலுமே பாட்டி ஏற்றுக்கிட மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் பாட்டியை தான் சமாதானப்படுத்தணும், அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஐடியா கொடுக்குறான். என்னன்னு தெரியல. அப்படியே இந்த சீன் கட் ஆகி நெக்ஸ்ட் சீன், அதாவது நம்ம ஹீரோனி ஃபேமிலியை தான் காமிக்காங்க. நம்ம ஹீரோனியுமே அங்கே தான் இருக்கா. இவங்க தான் வர சொல்லியிருப்பாங்க, ஏன்னா ஹீரோனி கிட்ட இருந்து பணம் வாங்கிருக்காங்க. இப்போ ஹீரோனி கிட்ட கேட்காங்க, உன் புருஷன் கிட்ட இருந்து எங்களுக்கு பணம் வாங்கி தாயே அப்படின்னு சொல்லி கேட்கவே ஹீரோனியா 1008 கவலையில இருக்கா. இதை கூட அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. ஆனாலும் ஒரே பணம் போனோம்னு அலையிறாங்க. இப்போ நம்ம ஹீரோனியும் அவங்க பாட்டிக்கு என்ன பிடிக்கவே இல்லை, ஸோ நாங்கள் பிரேக்கப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியும் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருப்பா. அங்க வந்து செக் பண்ணிட்டு இப்போ ரிசல்ட்டும் சொல்றாங்க, அவ கன்சீவ் ஆயிருக்கான்னு டாக்டர் சொல்றாங்க. அவளுக்கும் இதை கேட்டு செம ஹாப்பி. நேரா ஹீரோ கிட்ட சொல்லலாம் அப்படின்னு இங்க வீட்டுக்கு வந்திருப்பா. அங்க அவங்க பாட்டி ரூருவை கூப்பிட்டு வச்சு, நீ இதான் என்னோட பேரனுக்கு கரெக்டான மேட்ச்சு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பாங்களா. இதை கிட்ட ஹீரோனிக்கு கொஞ்சம் டல் ஆகிறா. நம்ம குழந்தை விஷயத்த இவங்க கிட்ட சொன்னா இவங்க ஏத்துக்கிடுவாங்களா இல்லையான்னு இவளுக்கு ஒரு டவுட் வருது. அதனால சொல்ல வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு ஹீரோ கிட்ட லாஸ்டா குட் பை சொல்லிட்டு போலான்னு உள்ள வருவா. நம்ம ஹீரோனி உள்ள வந்ததுதான் ரெண்டு பேருமே காய்ச்சி பூச்சின்னு கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கெல்லாம் செம ஹாப்பி. நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா, நீ எதுக்கு என்னோட ஃபோன் கால்லாம் அட்டன் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோனியும், ஆஜு நம்ம ரெண்டு பேருக்குமே ஏணி வச்சாலும் எட்டே எட்டாது, உன்னோட ஸ்டேட்டஸ் எங்கே இருக்குது தெரியுமா, முன்னாடியும் கூட பரவாயில்ல, பட் இப்போ நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்க முடியாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவனும், ஆஹா எனக்கு ஒன்றை தான் ரொம்ப பிடிக்கும், இவ்வளோலாம் மேரேஜே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ பாட்டியும் மறுபடியுமே ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நானே ஓல்டு, நீ என்ன மறுபடியுமே இவளை கூப்பிட்டு வந்திருக்கிறா, இவளெல்லாம் மேரேஜ் பண்ணக்கூடாது, நானே எப்போ போவேனே தெரியாமல் இருக்கேன், நீ இப்படி பண்ணிட்டு இருந்தா நான் கூடிய சீக்கிரத்தில் போயிடுவேன் போல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ இவன் இருக்கால ஹீரோனி கையை பிடிச்சிட்டு, பாட்டி ஹீரோனி பிரெக்னெண்டா இருக்கா அப்படி சொல்றான். இந்த ஐடியாவை தான் மெங்கு கொடுத்துருப்பாரு. நம்ம ஹீரோனி மனசுக்குள்ள, அட இந்த மனுஷனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பா. அப்போ பாட்டியும் இதை கேட்டுட்டு, உண்மையவா அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நீ நல்லா சாப்பிடுமா, நீ சாப்பிட்டாதான் குழந்தை நல்லா வளரும் அப்படிலாம் சொல்லி சாப்பாடுலாம் எடுத்து வைப்பாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோனிக்கு வாமிட் வர மாதிரி இருக்குமா. அதை பார்த்துட்டு ஹீரோவோ பரவாயில்லையே செம ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்னு நினைச்சிட்டு இவன் சாப்பாடு எடுத்து வைப்பான். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ரூருக்கு செம வைத்திருச்சலா இருக்கு. என்ன நடக்குது பாட்டி, நீங்க தானே என்ன கூப்பிட்டீங்க, பட் இவளை கொஞ்சிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி கோவத்திலேயே அங்கிருந்து போவா. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோனியே தனியா பேசிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோனிக்கே தெரிய வருது, ஹீரோ வந்து இவ்வளவு நேரம் ஆக்டிங் தான் போட்டிருக்கான், அவனுக்கு எந்த உண்மையும் தெரிய வரலன்னு. அதனால நம்ம ஹீரோனி சொல்லலாம்னு நினைப்பா. பட் இப்போதைக்கு வேண்டாம், அவனுக்கு பிறந்த நாள் வரப்போது போல அன்னைக்கு சொல்லிக்கலான்னு சர்ப்ரைஸா வச்சுக்கிறா. இப்போ ஹீரோ கிட்ட, சரி என்னோட பேரண்ட்ஸ் இன்னைக்கு மீட் பண்ண வராங்க, அவங்க எப்படினாலும் காசு தான் கேட்க வருவாங்க, சோ நீங்கெல்லாம் காசு கொடுத்துறாதுங்க, நான் கேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வா. உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணிக்குமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்வான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா பேசி கிஸ்ஸும் பண்ணிக்கிறாங்களா. அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் வந்துறாங்க போல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஹீரோனி சொன்ன மாதிரி தான் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில காசு தான் வந்து கேட்காங்க. நாமெல்லாம் ஒரே ஃபேமிலி, நீங்க என்னோட மாப்பிள்ள, கொஞ்சம் யோசித்து 100 மில்லியன் தாங்கல அப்படி சொல்லி கேட்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோனியும், 100 மில்லியன் தானே, இதெல்லாம் சின்ன விஷயம் தான், இதெல்லாம் மேட்டரே கிடையாது, ஆனா அந்த 100 மில்லியன் கிடைக்கிறதும் கிடைக்காததும் உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாட்டரி பாக்ஸை கொண்டு வைக்கிறா. இதுல 0ல இருந்து 100 மில்லியன் வரைக்கும் லாட்டரி இருக்கு, உங்களுக்கு தான்ப்பா, உங்க கையிலேயே நான் ஒப்படைச்சிறேன், அதுல என்ன காசு வருதோ, சப்போஸ் 100 மில்லியன் வந்தா கூட அட் அ டைம்ல என் புருஷன் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்பா அம்மாவும் கொஞ்சம் சோகமாகிட்டு, என்னம்மா ஏன் இப்படி பண்றா, நாங்களாம் பாவம்ல அப்படிங்கிறாங்க. பாவம்லாம் ஒன்றும் கிடையாது, ஆஜு எப்படிலாம் பண்ணீங்க, அவர் செக் தரும்போது கிழிச்சுலாம் போட்டிங்க இல்லையா, ஸோ நாங்கள் தரமாட்டோம் சொல்லவே இல்லையே, தாரோம், ஆனால் உங்களுக்கு தானே சொல்கிறோம், நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தம்பி காரணம், சரி சரி இந்த வீட்லயே நான் தான் லக்கிப்பா அப்படி சொல்லிட்டு உள்ள எடுக்கிறானா. பார்த்தா ஜஸ்ட் 250 யுவான் தான் கிடைச்சிருக்கு. அப்பமாவும் இதை பார்த்துட்டு நல்லா திட்டுறாங்க. இந்த மாதிரி துரதிருஷ்டம் உள்ள பையன்லாம் நம்ம வீட்டுக்கு தேவையா அப்படி சொல்லி சமைய திட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோனி சிரிச்சிட்டு, சரி நம்ம தான் காசு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறோம் சொன்னோம் இல்லையா, அந்த 250 யுவானை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோமே டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறான். இதை பார்த்தா அப்பாவோ, இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்பா நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் உங்க லக்கு தான், ஆனா நீங்க
இப்படி எடுத்திருக்கீங்க, இதுல நான் ஒண்ணும் பண்ண முடியாதே அப்படிங்கிறா. அப்படி அவங்களோட கான்வெகேஷனும் முடியுது. அதுக்கப்புறம் ஹீரோவும் மெங்கி கிட்ட என்னோட பிறந்தநாள் வரப்போகுது, அன்னைக்கு வந்து வெட்டிங் டே அரேஞ்ச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்படி இந்த சீன் கட் ஆகி நெக்ஸ்ட் சீன்ல, அதாவது இந்த ரூரு இருக்கால ஹீரோனிய வர சொல்லியிருப்பா போல ஒரு ஹோட்டலுக்கு. நம்ம ஹீரோனியுமே அங்க வாரா. பட் ஹீரோனி போட்டு நல்லா திட்டிட்டு இருக்கா இவா. நம்ம ஹீரோனியா பொறுமையா சொல்றா, நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கான்னு தெரியுது, பட் இருந்தாலும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, ஹீரோ உன்னை லவ்வே பண்ணல, என்னதான் உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீ அவரை மறக்க ட்ரை பண்ணு, உனக்கான ட்ரூ லவ் ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்னு அக்கறையே பேசுவா. ஆனா இவ அதெல்லாம் காது கொடுத்து வாங்கின மாதிரி இருக்காது. இவ எதுக்கு இங்க வர சொல்லியிருப்பா அப்படின்னா, ஹீரோனியோட குழந்தைய அபார்ஷன் பண்ணணும் அப்படிதான் நினைச்சு இங்க வர சொல்லியிருப்பா. இப்போ அந்த வெயிட்டரும் ஜூஸ் கொடுக்காங்களா, அதுக்குள்ளதான் அபார்ஷன் பில்லே போட்டிருப்பா. அதை தெரியாம நம்ம ஹீரோனி லைட்டா குடிச்சிருவா. அந்த டைம்ல வீட்டுல இருந்து கால் வரும், வெட்டிங் ட்ரெஸ் வந்துட்டு நீங்க போட்டு பார்க்க வாங்க அப்படி சொல்லி கூப்பிடுவாங்க. இவளுமே அந்த ஜூஸை வச்சுட்டு எனக்கு நேரம் ஆகிட்டு அப்படி சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு கிளம்பி வீட்டுக்கு தான் வருவா. அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருப்பாளா. அந்த டைம்ல அவளுக்கு வயிறு வலிச்சு ப்ளீட் ஆகவே ஆரம்பிச்சுட்டு உடனே சர்வண்ட ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி மேடத்துக்கு ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ இதை கேட்டுட்டு பதறி அடிச்சு வந்து பார்க்க வரான். அப்போ டாக்டரும் இவனை பிடிச்சு வச்சு நல்லா திட்டுறாங்க. நீலாம் என்னைய மனுஷன், உன் குழந்தைய கூட கேர் எடுத்து பார்க்க முடியாம அவ்வளவு பிஸியா இருக்கியோ அப்படி சொல்லி நல்லா திட்டிட்டு, இந்த மாதிரி உன்னோட ஒய்ஃபு அபார்ஷன் பில்லை தெரியாம சாப்பிட்ருக்காங்க போல அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு இப்பதானே குழந்தை இருக்கிறதே தெரியுது. அதனால டாக்டர் கிட்ட ப்ளீஸ் என்னோட குழந்தைய எப்படியாட்ட காப்பாத்துங்க அப்படி சொல்லி கேட்க, எதா இருந்தாலுமே கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியுங்கிறாங்க. அப்படியே இவன் ஹீரோனி கிட்ட வந்து, ஆமா எதுக்கு என்கிட்ட சொல்லாம மறைச்சா அப்படி சொல்லி கேட்குறான். உங்க பிறந்தநாள் அன்னைக்கு சொல்லலாம்னு நினைச்சேன்னு அவ சொல்லுவா. அவளுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கா, குழந்தைக்கு ஏதாவது ஆகிருமோ அப்படின்னு. அப்போ ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்றா. ரூருவா மீட் பண்ணிருப்பா, அங்க வச்சு ஜூஸ் எல்லாம் குடிச்சிருப்பா இல்லையா, ஒருவேளை அந்த ஜூஸ்க்குள்ள அவ தான் அந்த ஆபரேஷன் பில்ல போட்டு தந்திருப்பாளோ அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்றா. ஹீரோக்கு கன்ஃபார்மே ஆகிருது இதை கேட்டு, அவ தான் பண்ணிருப்பான்னு. அதனால பாட்டி கிட்ட போய், பாட்டி எல்லாத்துக்கும் அந்த ரூரு தான் பாட்டி, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன், அவளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் பாருங்க அப்படி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்குமே கிளம்பி வந்துடுவான். இங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பா அம்மா வந்திருப்பாங்க. ஆக்சுவலி ஹீரோ தான் வர சொல்லியிருப்பான் ஹீரோயை பார்க்க. நம்ம ஹீரோ இவங்களை பார்த்துட்டு, ஆமா எதுக்கு இங்கே வந்தீங்க, யார் உங்ககிட்ட சொன்னா அப்படி சொல்லி கேட்பா. என்னம்மா இப்படிலாம் பேசுறா, நாங்கள் உன்னோட பேரண்ட்ஸ் தானே, உன்னை பார்க்க வரக்கூடாதா என்ன, மாப்பிள்ள தான் வர சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் அங்க வந்து குழந்தை நல்லதா இருக்கு அப்படின்னு சொல்ல ரொம்ப ஹாப்பி ஆகிறாங்க எல்லாரும். அப்போ ஹீரோட அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க அங்க வந்தும் பணத்தை தான் கேட்குறாங்க. கடைசி வரைக்கும் அந்த பழக்கத்தை விட மாட்டாங்க போல. அதுக்கப்புறம் என்ன, ரெண்டு பேருக்குமே வெட்டிங் நடக்குது. அப்படியே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. தென் இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி இந்த ஹாப்பி எண்டிங்கோட இந்த ட்ராமாவே கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த ஒரு நல்ல ட்ராமால பார்ப்போம். பை பாய்.